என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். யோகாசனம் செய்பவர்களுக்கு நோய் என்பதே வராது. எந்த காலத்திலும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நீண்ட ஆயுளோடு 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய தன்மையெல்லாம் அவர்களுக்கு உண்டு. ஆகவே அந்த நிலையில் இந்த அரங்கிற்கு இவள் எனது மகள் 2 வயதிலிருந்தே இவர்களுக்கு நான் ஆசனம் சொல்லி தந்திருக்கின்றேன். அவர்கள் MBBS முடித்தவர்கள். அதில் கவனம் செலுத்தாமல் அந்த MBBS படித்த டாக்டருடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் 4-5 கிளைகளை சென்னையிலே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு ட்ரிம்மாக தன்னுடைய உடலை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் தங்கள் உடலை எந்த வயதிலும் ட்ரிம்மாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அப்படி இல்லாமல் நமது நாட்டிலே பார்ப்பீர்களானால் ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே இடுப்பு பெரிதாகி விடுகிறது, மார்பகம் பெரிதாக விடுகிறது. பார்க்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் அந்த பெண்களுடைய லட்சணங்கள் குறைந்துவிடும், பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். ஆகவே ஏதாவது முடிந்த ஆசனங்களை முடிந்த அளவு எந்த வயதிலும் நீங்கள் செய்ய பழகிக்கொண்டால் உங்களுடைய உடல் கனம் கூடாது. பல்வேறுபட்ட நோய்களுக்கு நீங்கள் ஆட்படமிட்டீர்கள். உங்கள் உடலை எப்படியாவது ஸ்லிம்மாக வைத்துக்கொள்வதற்கு இந்த ஆசனங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண் சகோதரிகள் இதை பார்த்த பின்பாவது தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிந்த ஆசனங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் அருமை யோகாசன ஆசிரியர்கள் கண்டிப்பாக கடினமான ஆசனங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும். பாருங்கள், 35 வயதில் தன்னுடைய உடலை எப்படியெல்லாம் வளைக்கிறார்கள், எப்படியெல்லாம் தன்னுடைய உடலை வளைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். யோகாசன ஆசிரியர்கள் கடினமான ஆசனங்களை செய்யாவிட்டால் அவருடைய பழக வருகிறவர்கள் அவர்கள் ஒரு ஆசிரியராகவே மதிக்க மாட்டார்கள். அவர்கள் முன்னால் நாமும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் திறமையான ஆசிரியர், நாமும் இவற்றை பழகலாம், நோய்களை நீக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் நம்மை தேடி வருபவர்களுக்கு வரும். யோகாசன ஆசிரியர்கள் காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும், முடிந்தால் மதியமும் செய்ய வேண்டும். எந்த காலத்திலும் எங்கே இருந்தாலும் ஆசனங்களை செய்ய வேண்டும். சிறு வயதிலேயே நாங்கள் வெளியூர் வந்தால் ரயிலில் எங்கேயாவது வெளியூர் செல்லுவிட்டு அங்கே வந்தால் நாங்கள் எங்கேயாவது செங்கல்பட்டில் நிற்கும் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ். அங்கே நாங்கள் பிளாட்பாரத்திலே குழந்தைகளை செய்ய வைத்து நானும் செய்வேன். அங்கே கூட்டம் கூடிவிடும். ஏதோ வித்தை காட்டுகிறார்கள் என்று எங்களை சுற்றி ஆட்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த கார்டு வருவார், அது பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். நாங்கள் ஆசனம் செய்து முடித்த பின்பு தான் அவர் பச்சை கொடி காட்டுவார். அதே மாதிரி ஃப்ளைட்டிலே ஆகட்டும், காரிலே ஆகட்டும், எங்காவது நின்றால் நாங்கள் அங்கே காபி சாப்பிட ஓடுவார்கள். நாங்கள் அங்கே மரத்தடியில் போர்வையை விரித்து நாங்கள் ஆசனங்கள் செய்வோம். ஃப்ளைட்லேயும் செய்திருக்கின்றோம். ஆகவே எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இதை விடாமுயற்சியோடு யோகாசன ஆசனங்கள் பழகினால் நிச்சயமாக அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக நாம் காண முடியும். ஆகவே இதை பார்த்த பின்பாவது நீங்கள் ஆசனங்களை பார்க்க வேண்டும், உங்கள் உடலை ஸ்லிம்மாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
பாருங்கள். பச்சிமூத்தாசனம். குழந்தை பெற்ற பெண்மணிகள் இந்த ஆசனத்தை பயிலால் இடுப்பு சிறுசாகிவிடும், வயிறு பெருசாகாது, மார்பகம் பெருசாகாது. அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள். சர்வாங்க ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்துக்கு வாருங்கள். சர்வாங்க பத்மாசனம் போதும். இறக்கி பத்மாசன நிலைக்கு வாருங்கள். யோகாசன ஆசிரியர் என்று சொன்னால் நிச்சயமாக கடினமான ஆசனங்களை பழக வேண்டும், சீடர் முன்னால் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் ஒரு சிறந்த நிபுணர், யோகாசன ஆசிரியர் இவரிடம் சென்று நாம் பழகலாம் என்ற எண்ணம் நம் சீடருக்கு வரும். நாம் யோகா செய்யாமல் அவர்களை செய்ய வைத்தால் அவர்கள் இவர் போலி யோகாசன ஆசிரியர், இவரிடம் பழகுவதே தவறு என்று விலகி போய்விடுவார்கள். ஆகவே யோகாசன நிபுணர்கள், ஆசிரியர்கள் பல்வேறுபட்ட கடினமான ஆசனங்களை பழகி ஒரு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான யோகாசனர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். எதிரிக்கும் தெரியும், எதிரிக்கு எதுவுமே தெரியாது என்று நினைப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். எதிரிக்கும் தெரியும் என்று கருதுகிறவனே வெற்றி பெற முடியும்.